என்ன பொறுத்தளவு இந்த டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டஃபா தான் இருக்க போறாங்க. ஒரு 4 பேருக்கு வந்து இந்த டிடிஎஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விக்ரம், நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் நீ வெளியில போயிருவ போல இருக்கு. அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து ஓட்டுக்கள் வந்து எகிரிக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத வேலைகள்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிராமா வந்து கிரியேட் பண்ணாரு. அதாவது கமருதீன் பார்வதி உங்களை என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இல்லை தலைவன் தலைவியெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாப். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்போட தட்டி விடுங்க. அதாவது இந்த டிடிஎஃப் பொறுத்தளவு இப்போ வரைக்கும் 35 பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா சபரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. அப்புறமேட்டு பார்வதி இருக்காங்க, அப்புறமேட்டு கமருதீன், அதுக்கப்புறமேட்டு அரோரா அண்ட் திவ்யா, இவங்கெல்லாம் வந்து ஒரு சேம் ரேஞ்சில் தான் இருக்காங்க. வாங்கும்போது கடைசி பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் இருக்காரு. அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வீடியோல வந்து நான் சொல்றேன். ஆனா சாரி, இன்னைக்கு வீடியோல சொல்றேன், அடுத்த வீடியோல. அதாவது இந்த டிடிஎஃப் பொறுத்தளவு இன்னும் ஒரு 9 போட்டிகள்னு சொல்லி சொன்னாங்க. அது பார்க்கும்போது இன்னும் ஒரு 4 போட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2ல் 5 வந்து பாத்தீங்கன்னா சபரி எடுத்தாலே டிடிஎஃப் வந்து வின் பண்ணிடுவாரு. சப்போஸ் ஒருவேளை பார்வதி வந்து 9 அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுமே வின் பண்ணலாம். அதே மாதிரி திவ்யாவும் 2 போட்டியில் இன்னைக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்களா, அவங்களும் பார்வதியும் அந்த மாதிரி திவ்யா வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்களா, அவங்களுமே வின் பண்ண சான்ஸ் இருக்கு. கமருதீன் நல்லா பிளே பண்றாரு. இதே மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தா அவருக்குமே வாய்ப்பு இருக்கு. அரோராக்கு ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இன்னைக்கு எனக்கு பிபி டீம் பார்க்கும்போது கடுப்பா இருந்துச்சு. வினோத் பிடிச்சிட்டு இருக்காரு, கரெக்டா பொசிஷனே இல்லை. என்னடா அளவு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அரோரா பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சிருக்காங்க, அப்படியே கையில இப்படி இருக்கு. இதே மத்தவங்க எல்லாம் வகை இப்படி இருக்கு, இங்க புட்டா இப்படி பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. என்னடா உங்க டக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து இதுல ஏதோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி பாட்டம்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு என்பது குறைவு. கானா வினத்தை பொறுத்தளவு அடுத்து வர எல்லா டாஸ்கையுமே ஜெயிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். எல்லா டாஸ்கையும் ஜெயிக்கணும், அதுக்கு மேல எல்லாம் ஜெயிக்க விடணும். அதே மாதிரி வந்து விக்ரமுக்கும் என்னை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு குறைவா தான் நான் பாக்குறேன். அப்புறமேட்டு மத்த யார் இருக்காங்க, சுபிக்ஷா, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கும் அரோராவோட சேம் இன்ஜுரி தான். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா முடியல, வந்து விளையாட முடியாம கை இன்ஜுரியா தான் இருக்கு. அதான் ஒரு 3-4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. என்னை பொறுத்தளவு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் பாக்குறது சபரி, அப்புறமேட்டு திவ்யா, கமருதீன், பார்வதி, இவங்க 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். மேபி யார் வேணா டிடிஎஃப் வந்து வின் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறமேட்டு நம்ம புனிதர் விக்ரமை பத்தி பேசியே ஆகணும். நிறைய பேர் சப்போர்ட்லாம் பண்றாங்க, அதாவது திவ்யாவை ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. லைவ் பாருங்கடா, முதல்ல லைவை ஒழுங்கா பார்த்துட்டு பேசுங்கடா. நீங்க 1 எபிசோட்லயும் பாருங்க, திவ்யா எல்லாத்துட்டையும் சொல்றாங்க, அதாவது மூஞ்சில அடிக்காதீங்க, மூஞ்சில வச்சா போல போட்டிட்டுங்க, ஃபேஸ்ல அடிக்காதீங்க. சரி, கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நறுக்குன்னு ஒரு அடி அடிப்பாரு திவ்யா மூஞ்சில. அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. வரவங்க எல்லாத்துலயும் மூஞ்சில அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவன் திவ்யானாவே இவன் ட்ரிகர் ஆயிடுவான். நான் அவங்க சைடு போலன்னு சொல்லி இவன் தான் அந்த டிராமா வந்து கிரியேட் பண்ணது. ஆனா பார்வதியை பாராட்டி ஆகணும். எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் வந்து நிப்பண்டான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்து அந்த இடத்துல வந்து அடிக்காதீங்கன்னு தான் சொன்னேன். உடனே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதுக்குதான் அந்த சைடே நான் போறதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ணி உள்ள வந்து ஒன்று பேசி ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அது எல்லாமே வந்து அம்மஞ்சலி ப்ரோஜன்லாம் வந்து தலைவன் தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காப்புல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு திவ்யா ஒரு விஷமுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. யாரு விஷம் பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கு தெரியாதா? ஓட்டுக்களை போய் பாருங்க. அன்அபிஷியல் ஓட்டுலேயே தலைவனுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. இல்லை அபிஷியல்ல எங்க ஓட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. அதனால என்னைய பொறுத்தளவு சுபிக்ஷா கூட இந்த வாரம் காப்பாத்திடலாம் போல இருக்கு. விக்ரம வந்து யாராலுமே காப்பாற்ற போல முடியாது போல இருக்கு. ஏன்னா ஓட்டுக்கள் அடிப்படையில் ரொம்பவே லோவா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு கமருதீன், பார்வதி, உங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் புத்தியே வராதடா. நேத்து ப்ரோமோ பாருங்க, இன்னைக்கு பாருங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டேல இருந்து வந்து இவர் ஃபுல்லா சொல்லி கொடுத்து ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அப்படியே தலைவன் தலைவி படத்துல வர இதை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 பேர் வந்து இவங்க கம்பள காணல தேடி கொடுக்க, இவங்க பேச, தேங்க்யூ சொல்ல, என்னடா டி நாங்க என்ன முட்டாளாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல விக்ரம் பண்ண ஒரு விஷயத்த வந்து கவனிச்சிங்கன்னா,
பார்வதி அப்படியே அலேக்கா கூட்டிட்டு போயிட்டு வீடியோ இது பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கு, நீ எதுக்கு இப்படி திரும்பி பண்ற, அவன் ஏதோ சிரிச்சு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து அங்க அந்த காம்ப்ரமைஸ் எதுக்கு நீ அவன்கிட்ட சேராதன்ற விக்ரம் எதுக்கு சொல்றாரு. ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து கமருதீனும் பார்வதி திரும்பி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா விக்ரம வந்து அடிப்பாங்க பார்வதி. சப்போஸ் வந்து இப்ப கமருதீன் மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னா பார்வதியோட ஃபுல் ஃபோக்கஸ் கமருதீன் மேலதான் இருக்கும். கமருதீனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராக்கும் கமருதீனுக்கு நாளைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு, இன்னைக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றது தெரியும் நம்மளுக்கு நல்லாவே. அதனால வந்து இப்ப விக்ரம் வந்து சப்போஸ் இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா இவனை போட்டு அடிப்பாங்க, நம்ம இப்போ திவ்யா அடிச்சு நம்ம ஒரு மாதிரி போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற லெவல்ல அவர் யோசிக்கிறாப்ல. நடாடி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு என்ன சண்டை அப்படின்னா சாண்ட்ராக்கும் இவருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையிலே இருந்து இவங்க பார்வதிக்கு நான் சேர்ந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றது காலையிலே போட்டிருப்பாரு. இதை வச்சுதான் 2 பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னைக்கு எபிசோட்ல அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.